குட்டீஸ், மீண்டும் உங்களை இந்த லென்த் டே ஸ்பெஷல் வீடியோல பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின். போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? அன்பாய் இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கணும் பார்த்தோம்ல. அந்த அன்பு யாரால உண்டாயிற்று? யார் அந்த அன்பை கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு தெரியுமா? அதுக்கான ஆன்சர் ஏசப்பா பைபிள்ல 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல வச்சிருக்காங்க. அந்த வசனத்தை பார்த்துடலாமா? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ அன்பு யாரால உண்டாயிற்று? ஆமா, அன்பு தேவனால் உண்டாயிற்று. இப்போ இத பத்தி ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்துடலாமா? தேவனால் பிறந்தவன் யார்? தேவனை அறிந்தவன் யார்? அன்பு உள்ளவன் தேவனால் பிறந்தவன், அன்பு உள்ளவன் தேவனை அறிந்தவன். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிட்டு, நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போமே. தேவனால் பிறந்தவன் யார்? தேவனை அறிந்தவன் யார்? அன்பு உள்ளவன் தேவனால் பிறந்தவன், அன்பு உள்ளவன் தேவனை அறிந்தவன். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிட்டு, நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போமே. பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இப்போ நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி கேட்க போலாமா? இந்த பொண்ணு பேரு மீனா. மீனாக்கு கலர் பண்றது, டிரா பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அவ ஆர்ட் கிளாஸ்ல உட்காந்து ஹாப்பியா ஜாலியா கலர் பண்ணிட்டு இருந்தா. அப்பதான் மீனா உன்னை பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு ராஜு ரொம்ப சோகமா அவனோட டிராயிங் கொஞ்சம் சரியா வராம அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத அவ பார்த்தா. அவ உடனே மனசுல யோசிச்சா, நம்ம எப்படி ராஜுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச மீனாக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிச்சு. நம்ம ஏன் ராஜுவோட டிராயிங் அழகா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது அப்படின்ட்டு உடனே மீனா ராஜு கிட்ட போயிட்டு அவளுக்கு தெரிஞ்ச சில பல டிராயிங் டெக்னிக்ஸ் எப்படி வரையலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. உடனே ராஜுவும் மீனாவும் ஹாப்பியா சேர்ந்து ஒரு அழகான டிராயிங் மேக் பண்ணாங்க. அந்த டிராயிங்ல ராஜு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சூப்பரான கியூட்டான பப்பியும் வரைஞ்சிட்டான். அதை பார்த்து 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன தெரியுமா? எப்படி மீனா அவளோட ஃப்ரெண்டான ராஜுக்கு அவன் கேட்காமலேயே அவன் மேல இருந்த ஒரு அன்புல அவனுக்கு உதவி செஞ்சாலோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்றது, மற்றவங்க மேல அன்பு காட்டுறது அப்படின்னா பெரிய பெரிய விஷயங்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது குட்டீஸ். குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செய்யறப்ப உங்களுடைய அன்பு அவங்களுக்காக வெளிப்படும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க அம்மாக்கு அவங்களோட வேலையில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், அப்பாக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க ஹெல்ப் பண்றப்ப உங்களோட லவ் அவங்களுக்கு தெரிய வரும். சரியா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இன்னைக்கு நீங்க யோசிக்கிறதுக்கான ஒரு தாட் சொல்லலாமா? இன்னைக்கு நீங்க எதை பத்தி யோசிக்கணும் தெரியுமா? நீங்க இன்னைக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஹெல்ப் பண்ணியிருந்தா என்ன ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்றத யோசிங்க. ஒருவேளை நீங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா உங்களால மத்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி யோசிங்க. அண்ட் இப்ப நீங்க செய்யறதுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி.
இன்னைக்கு உங்க வீட்ல இருக்க உங்களோட அம்மா, அப்பா, தங்கச்சி, பாட்டி, தாத்தா யார்கிட்டயாவது போய் என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? ஏசப்பா அன்பா இருக்காங்க, ஏசப்பா தான் அன்பை உண்டாக்கி இருக்காங்க, நானும் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்றத சொல்லணும். சரியா? அண்ட் இன்னைக்கான பிரேயர் என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்க ப்ரே பண்றப்ப ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நீங்க தான் அன்பை உண்டாக்கி இருக்கீங்க, எங்களையும் ஒருவர் மேல ஒருவர் அன்பா இருக்க சொல்லியிருக்கீங்க, எனக்கு நீங்க சொல்லித்தாங்க ஏசப்பா, நான் எப்படி மத்தவங்க மேல உங்களை போல அன்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தாங்க ஏசப்பான்னு சொல்லி ப்ரே பண்ணும். ஓகே குட்டி? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மாணவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம்.